கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து மகிழ்ச்சியா இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று கர்த்தர் தரும் ஆலோசனை யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சிட்டாருன்னு சொல்லல, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஃபியூச்சர்ல சொல்லி இருக்கு. இதுக்கு நீ இப்பயே மகிழ்ச்சியாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம விசுவாசிச்சாதான் அந்த மகிழ்ச்சி வரும். விசுவாசிக்கணும்னா என்ன பண்ணணும்? பயம் இருக்க கூடாது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மிகப்பெரிய தடையே இந்த பயம்தான். அவ்வளோ நல்ல மனுஷன் யோபு, ஆனா அவர் பயந்தது அவருக்கு நேரிட்டதுன்னு சொல்றாரு. இந்த பயம் இருக்குது இல்லைங்களா, இல்லாத வாசல்களை திறந்து விட்டு எல்லா விதமான அச்சுறுத்தும் காரியங்களையும் இல்லைனாலும் நமக்குள்ள தன்னால கொண்டு வந்து சேர்த்துருங்க. மோசமான கேட் அது. எஸ்தர் சாதாரண அடிமை பெண் தான், சின்ன பிள்ளை, நிச்சயமா பயம் இருந்திருக்கும். ஆனா அவன் மலை போல நம்பினது மொர்தெகாய. அவர் என்ன சொன்னாலும் அவருக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவளுக்கு இருந்துச்சு. மொர்தெகாயோ தேவனுடைய மனுஷன், இவளோ கீழ்ப்படிந்தால் எல்லார் கண்களும் தாழ் கிடைச்சிச்சு. ஆனா ராஜா கிட்ட போகணும்னா மிகுந்த பயம். ஏன்னா ஒரு தேவையற்ற ஒரு சட்டத்தை அங்க வச்சிருந்தாங்க. பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்தா கோலை காட்டினா செத்து போயிடுவாங்க. இவளும் பயந்தா. மொர்தெகாய் கிட்ட எதிர்த்து சொல்றா. இதுவரை எதிர்த்து பேசினதா அங்க இல்லவே இல்லை. ஆனா இந்த முறை சொல்றாங்க, நான் எப்படி போவேன்? மொர்தெகாய் அவளை தைரியப்படுத்தும் போது மிகவும் துணிஞ்சு, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவ உள்ள போறான். உள்ள போகும்போது எல்லா காரியமும் ஜெயமாய் முடியுது. கடைசியில நடந்தது என்ன? ஊர்ல ஒரு பெரிய திருவிழா வருஷம் கொண்டாடத்தக்கதாக கொலைக்கு நியமிக்கப்பட்ட தேசம் மகிழ்ந்து களி கூறியது. வேதத்திலேயே 365 தடவை பயப்படாதன்னு சொல்லி இருக்கான். அப்படின்னா தேவன் தினம் பயப்படாதன்னு சொல்றாரு. இந்த பயம் வரும்போது நமக்குள்ள அதிக அவிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். விசுவாசம் இருந்தாதான் தேவனும் மகிமைப்படுவார், நாமும் எதையாவது தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வோம். நம் விசுவாசம் வளர பயத்தை புறம்பே தள்ளுவோம். தேவன் சொன்ன வாக்குகளை நம்புவோம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிழ்ச்சியாய் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவனில் உம்மிடத்தில் பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க என் பயத்தை என்னிடத்திலிருந்து புறம்பே தள்ளும். உம்மை 100% விசுவாசிக்கவும், உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், உமக்குள் மகிழ்ச்சியாயிருக்கவும் கற்றுத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.